அப்போஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம பர்சனலாக என்ன பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எஸ், நான் ஜிம் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே தொப்பை நிறைய இருக்குது. மேபி உங்களுக்கு இவ்வளோ காட்டுறதுனால தான் கொஞ்சம் அவ்வளோ தெரியாமல் இருக்குது. பட் ஐ ஹேவ் லைக் இந்த பெல்லி. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணேன். அண்ட் ஃபேஸ்லேயும் கொஞ்சம் ஏஜ் தெரியுதான்னு தெரில. பட் கொஞ்சம் லுக்ஸ்லேயும் கொஞ்சம் நான் ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் அவ்வளோ லுக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இனிமேல். ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணி லைக் மற்றவங்களுக்கு சொல்ல எங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்மளோட ஹெல்த்தை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும்ன்ட்டு. ஸோ நம்மளே சொல்லிவிட்டு நம்ம பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஸோ என்னோட செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மோட்டிவ்லேயும் இருக்கேன். என் ஹெல்த்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் குட் ஹேபிட் இன்க்ரீஸ் பண்ணணும். அது கூட டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது எங்கள் ஃபேமிலியிலே எல்லாத்துலேயுமே லேட்டாக வர்ற பர்சன் நானாக தான் இருப்பேன். ஸோ ஃபேமிலி எல்லோரும் அதான் சொல்லி இதுவாங்க கலாய்ப்பாங்க, நீங்கள் எப்போவுமே லேட்டாக வரீங்கன்ட்டு. ஸோ எஸ், டைம் கீப் அப் பண்ணணும், ஹெல்த் கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும், லுக் கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் என்னோடய வொக்காபுலரி லைக் நான் இப்போ பேசுகிறேன்ல, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பேசுகிறது ஃப்ளோவில் இருக்காது, ஆர் மேபி நான் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிருப்பேன். ஸோ அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். டெய்லி பேச தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு தோணுது. ஸோ நான் பேசி கற்றுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடிட்டிங் ஸ்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதர் ஸ்கில்ஸும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன். அண்ட் இங்கே ஒரு கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கேன். டைரக்ஷனுக்கோ இல்லைன்னா ஒர்க் ஷாப் இருந்துச்சுன்னா அதை போய் அட்டென்ட் பண்ணலான்னு யோசிச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி எனக்கு என் பட்ஜெட்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஷோராக இப்போ அட்டென்ட் பண்ணலான்ற பிளானில் தான் இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துச்சு, பட் நான் அது மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ என் பட்ஜெட் இல்லை, இப்போ என் கையில் காசு இல்லை. இப்போ சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் அது பண்ண முடியல. ஸோ எஸ், அது பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க்கும் சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு. போன சாட்டர்டே லொக்கேஷன் பற்றி பேச போயிருந்தேன். இந்த சாட்டர்டே இன்னும் பிளானில் ஒன்றும் இல்லை. பட் யோசிச்சுட்டு இருக்கேன். ரைட்டிங்கில் கொஞ்சம் உட்கார டைம் அண்ட் லாங் வீக்கெண்ட்னால ஃபேமிலி கூட நிறைய இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் நார்மல் வீடியோ க்ரியேட் பண்ணுவேன். இல்லை வீடியோ க்ரியேட் பண்ணலன்னா நான் ஃபேமிலி கூட, நான் என் ஒய்ஃப் என் குழந்தை கூட ஜாலியாக இருக்கும்னு நினச்சிங்க. ஸோ அவங்க கூட ஜாலியாக இருக்கப்போ இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பண்ணாது. ஏன்னா நம்ம வாழாது அதுக்காக தானே. ஸோ அதுக்கு இதெல்லாம் லைக் பர்சனலி நான் இங்கே இப்படி க்ரோ ஆனோன்னு நினைக்கிறேன். பட் என் லைஃப்பில் இது திஸ் இஸ் மை பார்ட் ஆஃப் மை லைஃப் அண்ட் திஸ் இஸ் மீ. ஸோ இவங்க கூட எல்லா டைமும் உங்களுக்கு டைம் கிடைக்காது இருக்கிறதுக்கு. பட் கிடைக்கிற டைமை நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மற்ற எது சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் ஓகே. லைக் இப்போ பெருசாக எல்லோரும் சொல்கிறாங்களா, லைக் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை மிஸ் பண்ணிட்டேன்ட்டு. ஸோ அந்த மிஸ் பண்ணக்கூடாது. லைக் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் இருந்தால் தான் தப்பு. சரி, அது பண்ணுற ப்ராசஸில் இது விட்டுடல, இது சைடு பை சைடு நம்ம கூட இருக்குல்ல. ஸோ அது என் மென்டல் பீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா குழந்தை அண்ட் ஒய்ஃப் வந்துட்டா அங்கே லைக் மை ப்ரைவேட் ஸ்பேஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது மேபி அங்கே இந்த ஃபேமிலி சேனலில் இந்த வீக்கெண்ட் ஏதாவது போடுவோம். நாங்கள் வெளியே போய் சாப்பிட்றதோ ஆர் மேபி சம்திங் போடலான்னு யோசிக்கிறேன். ஸோ போட்டால் பாருங்கள், அதுலேயும் ஷேர் பண்ணுறேன். ஹேவ் அ குட் டே கைஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பி சேஃப், ஓகே, அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. நீங்களும் உங்களால் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு செல்ஃபாக தோணுதுன்னா நீங்கள் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க, உங்கள் செல்ஃபில் ஒர்க் பண்ணுங்கள், ஓகேவா? நல்லது தான், நான் நல்லது சொல்கிறேன். நான் இனிமேல் பண்ணிக்கிறேன். அந்த கண்டென்ட்டும் நான் மேபி இது ஒர்க் ஸ்டார்ட் பண்ண பிறகு போடுவேன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ டேக் கேர் கைஸ், பை.